கிட்ட வர கேசஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக வருது டயபெட்டிஸ் கேசஸ் தான். ஸோ டயபெட்டிஸ்க்கு பர்டிகுலராக வரதை விட அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் தான் நிறைய பேர் வருவாங்க. கண் பார்வை கம்மியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி யங் ஏஜில் டயபெட்டிஸ் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து நம்மளோட டயட் மற்றும் லைஃப் ஸ்டைல்னு நம்ம சொல்லலாம். எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். டெய்லி வந்துட்டு பட் நம்ம எடுக்கக்கூடிய சுகரில் வந்துட்டு கார்போஹைட்ரேட்லேருந்து இருக்கக்கூடிய சுகர்ஸ் நம்மளோட உடம்பே தனித்தனியாக வந்து பிரிக்கக்கூடியது தான். இப்போ சுகர்லேருந்து நமக்கு வந்துட்டு ஃபேட் கன்வெர்ட் ஆகும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ டைப் 1 டயபெட்டிஸில் வந்துட்டு அவங்களுக்கு யங் ஏஜில் தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று டீஜெனரேட்டிவ் டிசீஸில் இப்போ டயபெட்டிஸ் நிறைய வந்துட்டுருக்கு. காலையில் வந்துட்டு இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸு காலையிலே வந்துட்டு இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட்றத விட அவங்க வந்துட்டு நாங்கள் சிறுதானிய உணவு நிறைய வந்துட்டு எங்களோட டயட்டில் கொடுப்போம். மோஸ்ட்லி வந்து சிறுதானிய உணவுகள் மற்றும் இப்போ டீ தான் குடித்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு க்ரீன் டீ யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணி அவங்க க்ரீன் டீ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி அப்படிங்கும் போது காஃபி வந்து அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க நிறைய பேர். Taste the Daily. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஆதி அகத்தியர் ஹெல்த் கேர்னுடைய ஃபவுண்டர் டாக்டர் பிரியா மேம் தான் இருக்காங்க. இவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க ஃபேமிலியாகவே தொடர்ந்து 250 வருடங்களாக 8 தலைமுறையாக சித்த மருத்துவத்தில் இருக்காங்க. இவங்களுடைய கிளினிக் பார்த்தீங்கன்னா சேலம் அண்ட் சென்னையில் இருக்குது. இவங்க கூட பேசி நிறையா விஷயங்கள் நாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். அதாவது சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இன்றைக்கி தேதிக்கு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ சர்க்கரை நோய் இருக்கிறதுனால இந்தந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லி வேறு எதனா பிரச்சனை வருமா மேம்? ஆக்சுவலாக சர்க்கரை நோயில் நம்ம நிறைய டைப்ஸ் இருக்குது. சித்த மருத்துவத்தில் நாங்கள் 20 வகையான நீரிழிவு மதுமேகத்தை வந்து 20 வகையாக பிரித்து அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். மாடர்ன் மெடிசனில் டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், ஜுவனல் டயபெட்டிஸ் இந்த மாதிரி பிரித்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நம்மளோட சித்த மருத்துவத்தில் அதுலேயும் நாங்கள் வந்து ஆதி அகத்தியர் ஹெல்த் கேரில் எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் மெடிசன்ஸ். ஸோ 500க்கும் மேற்பட்ட மெடிசன்ஸ் வந்து எங்களோட சொந்த தயாரிப்பில் நாங்களே மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணி தான் பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோம். டயபெட்டிஸ் இப்போ எங்ககிட்ட வர கேசஸ்லேயே பார்த்திங்கன்னா அதிகமாக வருது டயபெட்டிஸ் கேசஸ் தான். ஸோ டயபெட்டிஸ்க்கு பர்டிகுலராக வரதை விட அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் தான் நிறைய பேர் வருவாங்க. கண் பார்வை கம்மியாக இருக்குது, நியூராலஜிக்கல் டிஃபெக்ட்ஸ்னால வர்றது, நியூரோபதி அப்படின்னு சொல்லி கால் பாதம் மறுத்து போகுது, சென்சேஷன் இருக்க மாட்டேங்குது, மற்றும் எங்களுக்கு வந்துட்டு ஜாயிண்ட் பெயின் அதிகமாக இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி அதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ மெடிசன்ஸ் அப்படிங்கும் போதுட்டு நம்மளோட ஓன் ப்ரிப்ரேஷன்ஸ் மெடிசன்ஸ்னால நாங்கள் காம்ப்ளிகேஷன்ஸுக்கு தான் அதிகமான ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். ஓகே. இப்போ வந்து சர்க்கரை நோய் அப்படிங்கிறது எந்தெந்த காரணத்தினாலாம் வருது மேம்? ஏன்னா இப்போ சொல்ல முடியல இல்லையா, ஒரு 45 வயசுக்கு மேலே வரும், 50 வயசுக்கு மேலே தான் வரும்னா இப்போ சொல்லவே முடியறதில்ல. 30-35 வயசுல இருக்கிறவங்களுக்கே வருது அப்படின்னா அது காரணம் என்ன மேம்? ஆக்சுவலாக இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம 30 to 35 ஏஜ்லேயே வந்துட்டு நிறைய பேர் ஜென்ஸ் வந்து நிறைய பேர் டயபெட்டிஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. லேடிஸ் வந்து ஆஃப்டர் மெனோபாஸில் வந்து நிறைய பேருக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி யங் ஏஜில் டயபெட்டிஸ் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து நம்மளோட டயட் மற்றும் லைஃப் ஸ்டைல்னு நம்ம சொல்லலாம். எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். டெய்லி வந்துட்டு இப்போது சரியான ப்ராப்பரான ஒரு டயட்டில் நம்ம எப்போ வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் இது எல்லாமே ஈக்குவலான ரேஷியோஸில் இருக்கணும். பட் நம்ம வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாகவும் நிறைய பேர் வந்து டயட் வந்து கரெக்டாக ஒரு 2 வேளையோ 3 வேளையோ கரெக்டான டைம் சாப்பிட மாட்டாங்க. ஒர்க் ரிலேட்டட்னு சொல்லிட்டு டீ காஃபிலேயே வந்துட்டு லைஃப்பை இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ தென் ஃபுட்டுக்கு பதிலாக அவங்க சாப்பிட்றத பார்த்திங்கன்னா வெறும் டீ, ஒரு பிஸ்கெட் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தானே? ஓகே. அதாவது இப்போது சுகர் அப்படின்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் சுகருமே கட் பண்ணி ஆகணுமா மேம்? ஏன்னா இப்போ வந்து ஒயிட் சுகர் நம்ம கட் பண்ணால் போதும், நம்ம வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம், தேன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் எடுத்துக்கலாமா, இல்லை ஆல் டைப்ஸ் ஆஃப் சுகரையுமே நம்ம கட் பண்ணி ஆகணுமா? ஆக்சுவலாக சுகரில் நிறைய டைப் இருக்குது. சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ் இந்த மாதிரியான பழச்சக்கரை இந்த மாதிரிலாம் இருக்குது. சுகரில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் சுகர்ஸ் இருக்குது. பட் நம்ம எடுக்கக்கூடிய சுகரில் வந்துட்டு கார்போஹைட்ரேட்லேருந்து இருக்கக்கூடிய சுகர்ஸ் நம்மளோட உடம்பே தனித்தனியாக வந்து பிரிக்கக்கூடியது தான். இப்போ சுகர்லேருந்து நமக்கு வந்துட்டு ஃபேட் கன்வெர்ட் ஆகும், ஃபேட்லேருந்து சுகர் கன்வெர்ட் ஆகும், கார்போஹைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதோட வேலைகள்லாம் வந்துட்டு லிவர் செஞ்சிட்ருக்கும் ப்ராப்பராக. பட் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸசிவான சுகர், இப்போ ஒயிட் சுகர் ஆகட்டும் அல்லது எக்ஸசிவாக கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகள் அது கூட வந்துட்டு எந்த எக்ஸசைஸும் செய்யாமல்
ஒரு சிட்டிங் ஒர்க் ஆகட்டும், இந்த மாதிரி செடென்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். ஸோ ஃபிசிக்கல் ஒர்க்கே இல்லாமல் இருக்கிறதும், ஹை இன்டேக் ஆஃப் கார்போஹைட்ரேட், சுகர் இன்டேக் இதெல்லாமே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், அது கூட வந்து டிரான்ஸ் ஃபேட்டும் அதிகமாக எடுத்துப்பாங்க, கொலஸ்ட்ராலும் அதிகமாக எடுத்துப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் எல்லாமே இருக்கிறதும் சரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ டைப் 1 டயபெட்டிஸில் வந்துட்டு அவங்களுக்கு யங் ஏஜில் தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று டீஜென்ரேட்டிவ் டிசீஸில் இப்போ டயபெட்டிஸ் நிறைய வந்துட்டுருக்கு. பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் டீஜென்ரேட் ஆகிறதுக்கு இதுக்கு ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறது, மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறது, ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ்னால இந்த மாதிரி லாட் ஆஃப் ரீசன்ஸ் இருந்தாலும் மேஜராக நாம் வந்துட்டு பார்க்க வேண்டியது லைஃப் ஸ்டைல். ஒரு ஒபிசிட்டியாக இருக்காங்க, வெயிட் கெயின் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது ஒரு ஒர்க் அவுட்டே பண்ணாமல் அவங்க டெய்லி இன்டேக் மட்டும் நிறைய, அதுவும் ரிச் கொலஸ்ட்ரால், கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகள், சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டயபெட்டிக்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஓகே மேம், இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து டயபெட்டிஸ் வருது இல்லையா, அதுக்கு என்ன காரணம் மேம்? ஆக்சுவலாக கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்து யங் ஏஜில் ப்ரெக்னென்ட் ஆகுறவங்களுக்கு வராது, சான்சஸ் கம்மியாக இருக்கும். எபோவ் 30 ஆர் 35க்கு மேலே ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க இல்லையா, கன்சீவ் ஆகும்போது அவங்களுக்கு வந்துட்டு கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது அவங்க எடுக்கக்கூடிய இன்டேக்கும் சரி, ஜெனட்டிக்கும் ஒரு ஆஃப் த ரீசன்ஸ். அதே போல் அந்த டைமில் அவங்களோட பாடி கண்டிஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து இன்டேக்கும் ஒரு மேஜர் ரோல் தான் அவங்களுக்கு. ஸோ ஏஜிங் காசஸ்னால கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இப்போ வந்து காமன் ஆகிடுச்சு, ரொம்பவே வந்து காமன் ஆகிடுச்சு. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா கெஸ்டேஷனில் அந்த டைமில் வந்துட்டு ஒரு டயபெட்டிஸ் வந்தால் அதுக்கு ஆஃப்டர் டெலிவரி வந்து அவங்களுக்கு அது க்யூர் ஆகும், நேச்சுரலாகவே அது க்யூர் ஆகும். சில பேருக்கு வந்து அப்படியே க்யூர் ஆகாமல் அப்படியே கண்டினியூ ஆயிரும் அந்த டயபெட்டிஸ். அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்னுமே காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே மேம், இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அது குழந்தைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் எதனா இருக்கா மேம்? ஆக்சுவலி சான்சஸ் கம்மி தான் குழந்தைங்களுக்கு வந்து. ஆனால் ஜுவனல் டயபெட்டிஸ் நிறைய பேருக்கு வரும். பட் இதில் வந்துட்டு சான்சஸ் வைஸ் வந்து அவங்க ஜெனட்டிக்கும் நம்ம பார்க்கணும், ஃபுட் இன்டேக்கும் பார்க்கணும். குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் வரலாம். சில குழந்தைங்களுக்கு இப்போ ஜுவனல் டயபெட்டிஸ் வருது, நிறைய பேர் நாங்களே கேசஸ் பார்க்குறோம். ரொம்ப குழந்தைங்களுக்குலாம் டயபெட்டிஸ் வரும்போது அவங்க கூட்டிகிட்டு வரும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல் நாங்கள் கேட்போம். ஸோ என்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, ஏன்னா டயபெட்டிஸுங்கும் பெரியவங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்கும், குழந்தைங்களுக்கும் சேம் அதே இதுதான் இருக்கும். குழந்தைங்களுக்கும் பெரியவங்க மாதிரியே சிம்டம்ஸ் தான் இருக்கும். பாலிபேஜியாக இருக்கும், அது அப்படின்னா அடிக்கடி பசி எடுக்கும், நல்லா சாப்பிட்டே இருப்பாங்க. அதே போல் பாலியூரியா இருக்கும், யூரின் வந்து அடிக்கடி போகும். இப்போ பெரியவங்களுக்கு எப்படி சில சிம்டம்ஸ்லாம் இருக்கோ உடம்புல, அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கு இருக்கும். பாலிபேஜியா அதாவது அடிக்கடி பசி எடுக்கும் குழந்தைகளுக்கும் சரி. ஸோ சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. பாலியூரியா, பாலிடிப்சியா அப்படின்னா தாகமும் அதிகமாக இருக்கும், யூரினேஷனும் அதிகமாக போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதிகமாக பசி எடுக்கும் இந்த ஜுவனல் டயபெட்டிஸில் குழந்தைங்களுக்கு. ஸோ என்ன மாதிரியான ஃபுட்டு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க, பால் மற்றும் பிஸ்கெட்டு இதெல்லாம் கொடுக்கும். ஆனால் அன்டைமில் பசி எடுக்கும்போது அவங்களால சரியான ஒரு ப்ராப்பரான ஃபுட்டு கொடுக்க முடியாது. அகெயின் வந்து மைதாலான மற்றும் க்ளூட்டன் ஃபுட்ஸு, இந்த மாதிரியான பிஸ்கெட்டு, வர்க்கி இந்த மாதிரியான ஃபுட்டை தான் திரும்பி கொடுக்குறாங்க. அது அகைன் என்ன ஆகும், பேங்க்ரியாஸ் செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணி அவங்களுக்கு டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷனை தான் அதிகமாகும், கிளைசிமிக் இன்டெக்ஸை வந்து அதிகம் பண்ணிட்டே இருக்கும். ஸோ டயபெட்டிஸ் அப்படிங்கும்போது இப்போ வந்து ஃபாஸ்டிங்கில் ஒரு டெஸ்ட் எடுத்து நம்ம பார்க்குறோம், ஆஃப்டர் ஃபுட்டு பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் HbA1cங்கிறது 3 months வேல்யூ பார்க்குறது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப நாள் டயபெட்டிஸ் இருக்கவங்க, க்ரானிக்காக இருக்க பாடியில் அப்படிங்கிறவங்களுக்கு HbA1c வந்துட்டு அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது சுகர் இருக்கிறவங்களுக்கு தான் ஹார்ட் டிசீஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வருமா மேம்? ஆக்சுவலாக டயபெட்டிக்கோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லலாம். நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும், அதே போல் ஆர்ட்ரிஸ், அந்த இரத்த குழாய்கள் எல்லாமே பாதிக்கப்படும். அதனால் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்னொன்று வந்து கிட்னி ப்ராப்ளமும் அவங்களுக்கு வரும். ஸோ டயபெட்டிஸில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போது டயபெட்டிஸ் ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கும்போதுட்டு ஒரு 400 above 450 above இந்த மாதிரி டயபெட்டிஸ் போகும்போது கோமா ஸ்டேஜஸ் போகிற அளவுக்கு கூட ஹை இன்டர்மிக்ஸ்னால வரும். ஓகே மேம், இப்போ நீங்கள் வந்து ஆதி அகத்தியர் ஹெல்த் கேரில் வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கீங்க மேம்? ஆக்சுவலாக டயபெட்டிஸ் அப்படிங்கும்போது அவங்களோட ஏஜ் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம், அவங்களோட லைஃப் ஸ்டைல் இது வரைக்கும் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் மெடிசன்ஸ் சூஸ் பண்ணுவோம். இன்னும் வந்து அவங்களோட பாடி கண்டிஷன்ஸ், இப்போ சித்தாவில் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி முறையில் தான் நான் சொன்ன மாதிரி 20 வகையான டயபெட்டிஸ் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களோட பாடியில் வந்துட்டு இப்போ வாதம் உடம்புனரா, அவங்க வாதப்பித்தமா, வாதக்கவமா, அவங்களோட உடம்பு எந்த மாதிரியாக இருக்குது, அவங்க லைஃப் ஸ்டைல் ஆல்ரெடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து செலக்டிவாக மெடிசன்ஸ் கொடுப்போம். சில பேருக்கு வந்து யங் ஏஜில் ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே சரி பண்ணியிருக்கோம் நாங்கள். அதாவது ஒரு 2 months மட்டும் மெடிசன் எடுத்துக்கோங்க, டயட் மட்டும் எடுத்துக்கோங்க,
இந்த டயட்டை எப்பவுமே நீங்கள் லைஃப் லாங் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மெடிக்கேஷனே விட்டா சொல்லிடுவோம். ஸோ பட்டு கொஞ்சம் ஏஜ் வைஸோ இல்லை அவங்களோட ஒர்க் ரிலேட்டட் சில பேர் வந்து இல்லை ஹோட்டல் ஃபுட்லாம் எங்களால் அவாய்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் ப்ரொலாங்டாக மெடிசின்ஸ் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு எடுக்க வேண்டியதாக ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதாவது இப்போ எந்த ஸ்டேஜ் வரைக்கும் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு மெடிக்கேஷன் வேண்டாம் நீங்கள் க்யூர் ஆயிடுவீங்க அப்படின்னு பண்ண முடியும் மேம்? அது ஏஜ் பொறுத்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் பொறுத்து நாங்கள் சொல்லுவோம். அதே போல் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய பேர் வந்து டயபெட்டிக்னால டயபெட்டிக் ஹூண்டோட வருவாங்க. டயபெட்டிக் ஹூண்ட்னா காலில் வந்துட்டு ஏதாவது ஒரு காயமோ இல்லை நேச்சுரலாகவே கூட அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பாயில் மாதிரி வந்து அது ஆறாமல் ரொம்ப நாளாக இருக்கும். வருஷ கணக்கில் கூட சில பேர் 2 வருஷம் 3 வருஷம் கூட இந்த காயம் ஆறல, டயபெட்டிக் ஹூண்டு ஹீலில் வரக்கூடியது ஆறல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேருக்கு வந்து வெரைக்கோஸ் வெயினோட வந்து டயபெட்டிக்கும் இருக்கும் சேர்த்து, அதுவும் வந்துட்டு அவங்களுக்கு ஹீல் ஆகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு மெடிசின்ஸ் அப்படிங்கும்போது நல்ல மெடிசின்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹெவியான டோசஸ் நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் பாடி ஸ்ட்ரென்த்தனுக்கு, அது ஹீல் ஆகிறதுக்கான ப்ராசஸ்க்கு. ஸோ ஏஜ் வைஸ் இப்போ ரொம்ப வருஷமாக டயபெட்டிஸ் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காயப்படுது அடிப்படுது அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் உடனே எடுத்துக்கணும். ஸோ அவங்க செல்ஃப் ட்ரீட்மெண்ட் நிறைய எடுத்துப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகி இன்னும் வந்து அது ஹீல் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் வைஸ் வந்துட்டு டயபெட்டிஸ் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி காயம் ஏதாவது ஏற்பட்டால் உடனே வந்து அவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அது செப்டிக் ஆகிறதுக்கு அவங்களுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதாவது டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பசிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பசிச்சாலும் நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு டயட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரு டயட் பிளான் வந்து எங்களுக்காக சஜஸ்ட் பண்ண முடியுமா மேம்? ஓகே, காலையில் வந்துட்டு இப்போ டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸு காலையிலேயே வந்துட்டு இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட்றத விட அவங்க வந்துட்டு நாங்கள் சிறுதானிய உணவு நிறைய வந்துட்டு எங்களோட டயட்டில் கொடுப்போம். மோஸ்ட்லி வந்து சிறுதானிய உணவுகள் மற்றும் சிகப்பரிசி, கருப்பரிசி இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து டயபெட்டிக்ஸோட இது வந்து கம்மியாகுது, பிளட் சுகர் லெவல் வந்து கம்மியாகுது. இது வந்து 2 months வந்துட்டு நாங்கள் இந்த டயட்டை எப்போவுமே கொடுப்போம். 2 months டயட் சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுபோல் காய்கறி, பழங்கள், கீரைகள். பழங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வாழைப்பழமாகட்டும், டயபெட்டிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பப்பாளி இதெல்லாம் வந்து சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ண சொல்லிட்டு முக்கியமான பழங்கள் மட்டுமே அவங்களுக்கு கொடுப்போம். நாவல் பழம், அத்திப்பழம் இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரியான பழங்கள் கொடுத்து வாழைப்பழமாகட்டும் இதெல்லாம் வந்துட்டு சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. சடனாகவே வந்து ஒரு ரியாக்ஷன் தெரியும் அவங்களுக்கு. இப்போ சாப்பிட்டவொடனே வந்து கிடினஸ் ஆகிறதோ அல்லது கால் வந்துட்டு மறுத்து போகுது, கை கால் மறுத்து போகுது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ டயட் வந்து ஆல்ரெடி அவங்களோட சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது, அதுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ஆகிற அளவுக்கும் டயட் கொடுக்கக்கூடாது. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகே மேம். இப்போ வந்து டீ, காஃபி அப்படிங்கிறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணுமா மேம் டயபெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா? கண்டிப்பாக. இப்போ டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ஏன் டீ, காஃபி அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ டீ தான் குடிச்சாகணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு க்ரீன் டீ யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணி அவங்க க்ரீன் டீ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி அப்படிங்கும்போது காஃபி வந்து அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க நிறைய பேர். ஆனால் கார்டியோவாஸ்குலர் டிசீஸும் சேர்ந்து எங்களுக்கு டயபெட்டிக்ஸோடு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து காஃபி அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ காஃபி, ஒயிட் சுகர் இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்ரு. அதுக்கு பதிலாக நம்ம வந்து மூலிகை டீ, மூலிகை காஃபி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் மிட் மார்னிங் டீ முடிச்சாச்சு, லஞ்சு டின்னர் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிரும் மேம் டயட் பிளான். ஓகே, சிறுதானியம் அப்படிங்கும்போது சிறுதானியம் மட்டுமே எடுத்துக்க கூடாது ஹோலாக. அது வந்து மல்டி கிரெயின்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். அது கூட காய்கறி எப்போவுமே வந்துட்டு ஒரு உணவுங்கும் போது வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய இருக்கணும். நம்மளோட அரிசி சாதமாகட்டும் அல்லது திணை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிறுதானியங்களாகட்டும் கம்மியான குவான்டிட்டியில் சாப்பிடணும். ஸோ டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸு கண்டிப்பாக வாக்கிங் போகணும். அவங்க வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது ஒன் ஆஃப் த ரீசன். அவங்களோட சுகர் லெவல் வந்து அப்படியே இருக்குது. கலோரி லாஸ்க்கு அவங்க எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு மார்னிங் வந்து ஒரு 45 minutes ஆர் 1 hour முடிஞ்சால் 1 hour கூட வாக்கிங் போகலாம். ஈவினிங்கும் அதே போல் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டவுடனே அப்படியே படுத்து தூங்காமல் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 2 hours கேப் விட்டு தான் தூங்கணும். அந்த கேப்பில் வந்து 1 hour கண்டிப்பாக 1 hour 1/2 hour அவங்க முடிகிற அளவுக்கு வந்துட்டு வாக்கிங் போகலாம். ஸோ யோகா பண்ணுறது மூலமாக ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும், ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், பேங்க்ரியாஸ்க்கு வந்து நல்ல பிளட் சப்ளை கிடைக்கும். மார்னிங்கில் வந்து யோகா போசஸ் தனியாகவே டயபெட்டிஸ்க்கு நாங்கள் கொடுப்போம். ஸோ அது எதுக்கு அப்படின்னா அந்த பிளட் சப்ளை வந்துட்டு சில ஆர்கன்ஸுக்கு பேங்க்ரியாஸ் போன்ற கிளான்ஸுக்கு வந்து சரியான பிளட் சப்ளை போகும்போதே அங்கே கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும். அதே போல் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸும் பார்த்திங்கன்னா ரெஜுனேட்டிங் மெடிசன்ஸ், அந்த பேங்க்ரியாட்டிக் செல்ஸ் வந்து ரெஜுனேட் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ், நேச்சுரலாகவே இன்சுலினை சிந்தசிஸ் பண்ணக்கூடிய மூலிகைகளோ ஹெர்பல்ஸ் மற்றும் எங்களோட மெடிசன்ஸ் தான் அந்த மாதிரி தான் கொடுக்கும். ஓகே மேம். நைட்டில் வந்து சப்பாத்தி சாப்பிட்டோம் அப்படின்னா சுகர் வராது, இல்லை சுகர் இருந்தால் போயிடும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மை தானே? ஆக்சுவலாக ரைஸுக்கும் கோதுமைக்கும் ரெண்டுக்கும் ஒரே லெவலில் தான் இருக்கும் சுகரோட லெவல். பட் குவான்டிட்டி தான் நம்ம கம்மி பண்ணும். அதுக்கு பதிலாக காய்கறிகள் அதிகம் பண்ணிக்கணும்.
ஓகே மேம், ரொம்ப நேரம் வந்து டயபெட்டிக்ஸ் பற்றி நிறைய விஷயம் நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.